ஓம் தத் சத் பரப்பிரமணே நமக. ஓம் தத் சத் பரப்பிரம குருவே நமக. ஆனைமுகன் ஆறுமுக நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாத்தி வணங்குவாம். வானவரசமாம் தொடர்பினார் உலகோர் வலுத்தொரும் வன்னி ஐங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசரு குற்றவாளி இறையை வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்கு நல் திருநிலை மாதை வானவர் ரதனா முத்திராமேச வல்லலை வணங்கி வாழ்த்திடுவாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஐவகைப் பொருளும் நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றி யாவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞான பொருள்கதிர் விரித்த புத்தேன் கைவளராலீசம் கண்ணனை கருத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அதாவது நம்ம இப்போது கீதாச்சார தாலாட்டு என்ற சாஸ்திரத்தை நம்ம சிரவணம் பண்ணிட்டு வர்றோம். பகவத்கீதையினுடைய சாரம் கீதாச்சார தாலாட்டு. அது ஞானகாண்டத்தை மட்டும் நமக்கு திரு வெங்கடநாதர் 1000 உட்பட 108 செய்யுள்களில் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஞானத்தை ஆத்ம ஞானத்தை மட்டும் நமக்கு சொல்கிறார். கர்ம பக்தி எல்லாம் பகவத்கீதையில், கர்மம் பக்தி ஞானம் எல்லாமே பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தை மட்டும் எடுத்து இவருக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஆத்ம ஞானத்தை மட்டும் நமக்கு சொல்கிறார். சென்ற வகுப்பில் நம்ம 73வது செய்யுள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது பிரம்மமென்றும் ஈசன் என்றும் பெருகுபல சீவர் என்றும் உரைமயக்கம் அல்லது ஆன்மா ஒருவனே என்றவரோ அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரம்மம்னா என்ன, ஈஸ்வரன்னா யார், ஆத்மானா எது, ஜீவர்கள்னா யார் என்ற விஷயத்தை நம்ம நல்லா பார்த்தோம். பிரம்மம் ஈசன், ஆத்மா ஜீவன். இதில் பிரம்மமும் ஆத்மாவும் ஐக்கியம் கூடும். ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியம் கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் ஐக்கியம் கூடாது. பிரம்மமும் ஆத்மாவும் ஐக்கியம் கூடும், ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை இந்த செய்யுளில் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம பார்த்தோம். பிரம்மமும் ஆத்மாவும் லட்சியார்த்தம், ஈஸ்வரனும் ஜீவனும் வாச்சியார்த்தம். வாச்சியார்த்தத்துக்கு ஐக்கியம் கூடாது, லட்சியார்த்தத்துக்கு ஐக்கியம் கூடும். தத்பதத்தினுடைய வாச்சியார்த்தம் ஈஸ்வரன், தத்பதத்தினுடைய லட்சியார்த்தம் பிரம்மம், துவம்பதத்தினுடைய வாச்சியார்த்தம் ஜீவன்,
துவம்பதத்தினுடைய லட்சியார்த்தம் ஆத்மா. தத்பதம் துவம்பதம். இந்த வாச்சியார்த்தம் ஐக்கியம் கூடாது. ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் ஐக்கியம் கூடாது. பிரம்மம் எங்கே இருக்கிறது? மகா ஆகாயம் போல், ஆத்மா குடாகாயம் போல் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் ஐக்கியம் கூடும். ஐக்கியமாகத்தே இருக்கிறது. குடாகாயம் மகா ஆகாயத்துக்குள்ளது இருக்கிறது. குடங்கிற உபாதி இருக்கிறதுனால குடாகாயம்னு சொல்கிறோம். குடங்கிற உபாதி போயிடுச்சுன்னா இருக்கிறது மகா ஆகாயம்தான். அதை போல் உடம்பு இருக்கிறதுனால உடம்புக்குள்ளே இருக்கிற வளைபட்ட அந்த சைத்தன்யத்துக்கு ஆத்மானு பேர். வளைபட்ட சைதன்யத்துக்கு ஆத்மானு பேர். வளைபற்றுக்கெல்லாம் கிடையாது. எங்கு நீக்கமர நிறைந்திருக்கிறது அந்த பிரம்மத்துக்குள்ளதே இந்த ஆத்மா இருக்கிறது. பிரம்மம் எங்கே இருக்குது? உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு பேர் ஆத்மானு பேர். இந்த ஆத்மாவும் ஆத்மான்னு சொல்லலாம், கூடஸ்தன்னு சொல்லலாம். இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஐக்கியம் கூடும். உடம்புங்கிற உபாதி போயிடுச்சுன்னா இருக்கிறது பிரம்மந்தேன். ஆத்மாவும் பிரம்மமும் ஐக்கியம் ஆயிரும். சுவரடி வெளி போல அப்படின்னு கைவல்யத்திலெல்லாம் சொல்லுவார். சுவருக்கு அந்த ஆகாயம் இருக்குது. ஒரு சுவரை எடுத்துட்டோம், எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். சுவத்துக்கு இந்த பக்கம் ஆகாயம் இருக்கிறது, சுவத்துக்கு அந்த பக்கம் ஆகாயம் இருக்கிறது, சுவத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்குது. ஆமாம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சுவத்தை இடித்து பார்த்தா தெரிஞ்சு போகும் ஒரே ஆகாயம்னு. இடித்து பார்க்காமையே உள்ளே ஊடுருவி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். அதே போல் பிரம்மம் எங்கே ஊடுருவி நம்ம உடம்புக்குள்ளே எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பிரம்மத்தின் இடத்துலதே இந்த பஞ்சபூதங்கள் ஜக ஜீவ பரம் அனைத்துமே இருக்கின்றன. அப்படிங்கிறத நமக்கு அந்த செய்யுளில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம முதல்ல என்ன நினச்சோம்? சாதாரணமாக உடம்பை நான் நினச்சிக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் அறிவு வந்த பிறகு ஜீவனை நான் நினைக்கிறோம். நல்லா ஞானம் வந்த பிறகு ஆத்மாவை நான் நினைக்கிறோம். அவ்வளவுதான். உடம்பை நான் நினச்சா, ஜீவனை நான் நினச்சா பந்தம், பிறவி, அடுத்தடுத்து பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, இறக்க வேண்டியது, பிறக்க வேண்டியது, இறக்க வேண்டியது. புனரபி ஜனனம், புனரபி மரணம். உடம்பை நான் நினச்சா அப்படித்தேன், ஜீவனை நான் நினச்சா அப்படித்தேன். ஆத்மாவை நான் நினச்சா, உள்ளபடிக்க ஆத்மாவே யதார்த்த ஸ்வரூபம் ஆத்மா, அது சச்சிதானந்தம். அப்படிப்பட்ட ஆத்மாவே நான் தெரிந்து கொண்டோம்னா நமக்கு மோட்சம் அடையலாம், பிரபா நிலையை அடையலாம். அதுக்காகத்தான் ஆத்ம ஞானத்தை அடையணும்னு சொல்கிறது. சரி, நம்ம அதுக்கான பார்த்துக்கிட்டு வர்றோம். தத்துவமசி மகா வாக்கியம் அது உபதேச வாக்கியம். குரு சிஷியனுக்கு உபதேசம் பண்ணுறார். தத்துவமசி அது நீ ஆனாயிட்டார். அந்த பிரம்மமே ஆத்மாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். தத்துனாக்க பிரம்மத்தை குறிக்குது, துவம்னா ஆத்மாவை குறிக்கிறது. இந்த பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது தத்துவமசி மகா வாக்கியம். இதெல்லாம் ஆங்காங்கே நம்ம பிரம்மம்னா என்ன, ஆத்மானா என்னன்னு அடுத்தடுத்த சாஸ்திரங்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நானாஜீவ வதக்கட்டிலாம் பிரம்மம்னா என்னங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆத்மானா என்னான்னு பார்க்குறோம். உடம்புக்குள்ளே இருக்கிறதுக்கு ஆத்மாதான், அது சச்சிதானந்த ஸ்வரூபந்தான். பிரம்மமும் சச்சிதானந்த ஸ்வரூபந்தான். ரெண்டும் ஐக்கியம் கூடும். அஞ்ஞானத்தில் இருக்கிறதுனால உடம்பை நான் நினைக்கிறோம், ஜீவனை நான் நினைக்கிறோம். சரி, இது பார்த்தாச்சு. நம்ம ஆத்மாவே பிரம்மமாக இருக்கிறது, பிரம்மமே ஆத்மாவாக இருக்கிறது. பிரக்ஞானம் பிரம்மம், அகம் பரமாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம்,
அப்படின்னு சொல்லி 4 மகா வாக்கியங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு வேதத்திலையும் ஒவ்வொரு மகா வாக்கியங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கு. கூடி இருக்கிறது ஒரே பிரம்மந்தேன்னு கடைசியில் முடிவாக சொல்லியிருக்கு. சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லை, உண்மை அதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியலை, அதை ஏற்றுக்கிற முடியலை. ஏற்றுக்கிட்டோம்னா பேதங்கள்லாம் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்த சீலில் சொல்கிறார், நம்ம பார்க்கலாம். 73வது சீல் பார்த்துட்டோம். 74 என்ன சொல்கிறார்? ஏகம்தான் ஆன்மா எனுமகையே மெய்யானால் ஆகம்தோறும் பலவாய் அமர்ந்ததன்னோ சொல்லுமேன. ஏகம்தான் ஆன்மா எனுமகையே மெய்யானால் ஆகம்தோறும் பலவாய் அமர்ந்ததன்னோ சொல்லுமென. ஆன்மா ஏகம், ஆன்மா ஏகம்ட்டார். ஆன்மானாலும் பிரம்மம்னாலும் ஒன்றுதான். இது ஏகம்ட்டார், ஒன்றுன்ட்டார். எனும் வகையே மெய்யானால் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை இருக்கே, அது உண்மையாக இருக்குமாயின் ஆத்மா ஒன்றுதேன்னு வேதாந்தம் சொல்லுது. அத்வைதங்கிறது அதான். அப்போ அது ஒன்றுங்கிறது உண்மைன்னு சொன்னால் ஆகம்தோறும் பலவாய் அமர்ந்ததுன்னு சொல்லுமென. ஒவ்வொரு உடம்புலையும் ஏன் தனித்தனியாக ஆன்மா இருக்குது? ஏன் உடம்புல ஒன்று, உங்கள் உடம்புல ஒன்று, அந்த உடம்புல ஒன்று, ஒவ்வொரு உடம்புலையும் ஏன் தனித்தனியாக ஆன்மா நிறையா இருக்கிறது? நீங்கள் பாட்டுக்கு ஒரே ஆத்மான்னு சொல்லிட்டீங்க. ஆகம்தோறும், ஆகம்னா உடம்புன்னு அர்த்தம். உடம்பு, ஒவ்வொரு உடம்புலையும் ஏன் ஒவ்வொரு ஆன்மா தனித்தனியாக இருக்கிறது? அமர்ந்ததன்னும் பொருந்தி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். நமக்கும் சந்தேகம் தானே, நமக்கும் சந்தேகம். எப்படி ஆத்மா நிறைய ஆத்மா இருக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க, சந்தேகம். அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஆத்மா தனித்தனியாக இருக்குன்னே உலகத்தார்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எது சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆத்மா ஏகம்ட்டீங்க, ஆத்மா ஒன்றுதே இருக்குன்ட்டீங்க. ஆத்மா ஒன்று, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று ஆகக்கூடி இருக்கிறது பிரம்மந்தேன். அகம் பிரமாஸ்மி, நானே பிரம்மமாக இருக்கிறேன், பிரம்மமே நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சர்வமும் பிரம்மமயம், நான் பிரம்மம் அப்படின்னா சர்வமும் பிரம்மம்னா சர்வமும் நான்னு வந்தது. அப்போ இப்படி அது பொருந்தும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். பல ஆத்மா இருக்குன்னு உலக வழக்கத்துலேயும் சொல்கிறாங்க, மற்ற கொள்கையிலும் இருக்கிறது. அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். அதுக்கு சொல்கிறார், பலகடத்தில் சலத்தோடு பானுபிம்பம் தோன்றுதல் போல் தொலைவில் புத்திதோறும் ஆன்மா தோன்றுதல்கான் என்றவரோ. பலகடத்தில் சலத்தோடு பானுபிம்பம் தோன்றுதல் போல். பல கடம்னா பல குடம். குடம் நிறையா வச்சுருக்கான், குடம் வச்சுருக்கான், பானை வச்சுருக்கான், அது இதுன்னு எக்கச்சக்கமான குடம் வச்சுக்கிடுவான். அத்தனை குடத்துலேயும் தண்ணியை ஊற்றிருக்கான், அத்தனை குடத்துலேயும் தண்ணியை ஊற்றிருக்கான், ஒவ்வொரு குடத்துலேயும் தண்ணியை ஊற்றிருக்கான். அதைத்தையும் சொல்கிறார், பலகடத்தில் சலத்தோடு. அப்போ அந்த சலத்தில், அந்த தண்ணியில் பானு பிம்பம் தோன்றுதல் போல். சூரியன் இருக்காங்க, பானுன்னா சூரியன். சூரியனுடைய பிரதிபிம்பம் அந்த தண்ணிக்குள்ளே தெரியுது. இங்கனுக்குள்ளே ஒரு சட்டி வச்சா அங்கே ஒரு சூரியன் தெரியுது, கொஞ்சம் ஒரு 2 அடி தள்ளி வச்சோம்னா அங்கனுக்குள்ளே ஒரு சூரியன் தெரியுது, 10 அடி தள்ளி வச்சா அங்கனுக்குள்ளே ஒரு சூரியன் தெரியுது. ஒவ்வொரு குடத்துலையும்
எங்கெங்கே குடம் இருக்கோ தண்ணி இருக்கோ அங்கங்கே சூரியன் நிறையா தெரியுது. பிரதிபிம்பம் சூரியன் ஒரிஜினல் அங்கே இருக்குது, இருந்தாலும் இங்கே பிரதிபிம்ப சூரியன் ஒவ்வொன்றிலையும் தெரியுது, இருக்கா இல்லையா? அதை போல் அதைத்தான் சொல்கிறார், பானுபிம்பம் தோன்றுதல் போல் நானா சூரியனாக காணப்படுவது போல. பல சூரியனாக இருக்கிறது ஒரே சூரியன், அது பலவாக தெரிகின்றது. அதை போல் தொலைவில் புத்தி தோறும், தொலைவில்லாம் அளவற்றனா கணக்கில்லாத புத்தி தோறும் அந்த கரணங்கள் தோறும் கணக்கற்ற அந்த கரணங்கள் இருக்குது. எந்த ஒரு உடம்பு இருக்கோ அந்த உடம்புல அந்த கரணம் இருக்குது. அந்த கரணமாக தெரியும், உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சேர்ந்து தான் அந்த கரணம்னு பேர். அதைத்தான் ஒரு சுருக்கமாக புத்திங்கிறாரு. தொலைவில் புத்தி தோறும் ஆன்மா தோன்றுதல்கான் என்ற வரோ. ஒவ்வொரு அந்த கரணம் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு அந்த கரணம் இருக்கிறது. தொலைவில் புத்தி தோறும் ஆன்மா தோன்றுதல்கான் என்ற ஒரே ஆத்மாவே ஒவ்வொரு அந்த கரணத்திலையும் பலவாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறார். பலவான ஆத்மாவாக ஏகமான ஆத்மா பலவாக தோன்றுதல் கூடும் என்ற என்று கூறி அறிய பகவானோ. ஆன்மா தோன்றுதல்கான் என்ற ஒரே சூரியன் அத்தனை குடத்துலேயும் பலவாக தெரிகின்றது. அதை போல் ஒரே ஆத்மாவானது அத்தனை அந்த கரணத்திலையும் அந்த கரணங்கள் வேறு வேறு பலவாக இருக்கின்றது. ஒரே ஆத்மாவானது அத்தனை இடத்துலையும் பிரதிபிம்பிக்குது. அதுக்குத்தான் ஜீவன்னு பேர், அதுக்குத்தான் அந்த கரணம்னு பேர். அந்த ஆத்மா அவித்தில் பிரதிபிக்கும் போது ஜீவன் தோன்றுகின்றான். ஆத்மா அந்த கரணத்தில் அவித்தையில் பிரதிபிக்கும் போது ஜீவன் தோன்றுகின்றான். ஜீவன் இருக்கான். ஜீவனுக்கு அந்த கரணம் இருக்குது. அந்த ஜீவனை அந்த கரணமும் பிரிக்க முடியாதது. குடம் இருக்குது, பலவான குடங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒரு வர்ணம் பூசியிருக்கோம், நிறம் கலர் அடிச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் வேறு வேறு கலராக இருக்குது. குடம் ஒரே குடந்தான். அதே போல் ஜீவன் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய ஜீவன் ஒன்று தான். ஆனால் அந்த கரணங்கள் வேறு வேறு. எப்படி குடமெல்லாம் ஒரே மண்குடமோ அதில் வர்ணங்கள் வேறு வேறையாக இருக்கிறதோ அதே போல் ஒரே ஜீவன் அந்த கரணங்கள் பல. ஒவ்வொரு இடத்துலையும் ஜீவன் ஒவ்வொன்றும் இருக்குது. அதில் ஒவ்வொரு பிரதிபிக்கும் ஒவ்வொரு அந்த கரணங்கள் வேறு வேறையாக இருக்குது. அப்படி இருந்தாலும் ஆத்மா ஒரே ஆத்மா எல்லா பக்கமும் பிரதிபிக்குது. அதனால் பலவாக தெரிகிறது. தொலைவில் புத்தி தோறும் ஆன்மா தோன்றுதல்கான் என்ற அவ்வளவுதான். சூரியன் ஆன்மான்னு எடுத்துக்கிறணும். குடத்துக்குள்ள பிரதிபிம்ப சூரியனுக்கு பேர். அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய புத்திக்கு அதுக்குத்தான் ஜீவனுக்குத்தான் ஜீவன் பலவாக இருக்கின்றது. ஏன்னு கேட்டால் அந்த கரணங்கள் பலவாக இருக்கிறது, அதனால் பலவாக தெரிகின்றன. அவ்வளவுதான். அதுக்கடுத்து அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். ஆதித்தன் போல் ஆன்மா அளவில் புத்திதோறும் தோன்றில் சாதிக்கும் முத்தி எவர் தமக்கு அதனை சாற்றுமென. ஆதித்தன் போல் ஆன்மா அளவில் புத்திதோறும் தோன்றில் சாதிக்கும் முத்தி எவர் தமக்கு அதனை சாற்றுமென. சூரியன் போல் ஆன்மா அளவில்லாத புத்தியில் போய்
பலவாக தோன்றுச்சுன்னாலும் சாதிக்கும் முத்தி எவர் தமக்கு அதனை சாற்றுமென. இப்போ இதில் மோட்சத்தை அடையிறது யார் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். ஒன்று ஆத்மா இருக்குது, ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் ஜீவனாக இருக்கின்றான் அந்த கர்ணத்தில். அப்போ இப்போ மோட்சம் யாருக்கு? அந்த கர்ணத்துக்கா இல்லை ஆத்மாவுக்கா? ஆத்மா வந்து ஒரே ஆத்மா, அந்த கரணங்கள் பல அந்த கரணத்தில் பிரதிபிம்பிக்குது. அதை போல் அப்போ இந்த ரெண்டில் அந்த கரணத்துக்கு தான் மோட்சமா முத்தியா இல்லை ஆத்மாவுக்கு தான் முத்தியா அப்படின்னு அர்ஜுனன் கேட்குற. இந்த மோட்சங்கிறது பிம்பத்துக்கா இந்த பிரதிபிம்பத்துக்கா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. இல்லை ஆத்மாவுக்கு தான் முத்தியா இல்லை அந்த கரணத்துக்கு முத்தியா அப்படின்னு அர்ஜுனுடைய கேள்வி. நமக்கு திடீர்னு முத்தி யாருக்கு அப்படின்னு கேட்டால் நல்லா விசாரணை பண்ணி பார்த்தா தெரியும். அடுத்த செயலில் சொல்கிறாரு, நம்ம பார்க்கலாம். பந்தம் முத்திதானும் அந்த பரந்த புத்திதனுக்கேயாம் அந்த பிம்பம் தனக்கு இல்லை என அறிவு வர சொன்னவாரோ. பந்தமுத்திதானம் அந்த பரந்த புத்திதனுக்கேயாம். அஞ்ஞானம், அதாவது பந்தம், அஞ்ஞானத்தினால கட்டு, அப்பிறகு மோட்சம் ரெண்டு இருக்குது. கட்டு இருக்குது, பந்தம்னா கட்டுப்பட்டிருக்கிறது, அது பந்தப்பட்டிருக்கோம்னு பேர். அப்புறம் முத்தின்னு விடுதலை ஆயிடுச்சு. இதுக்குத்தான் பந்தம் முத்தி. இந்த பந்தம் முத்தி யாருக்குன்னு கேட்டால் அந்த பரந்த புத்திதனுக்கேயாம். அந்த அளவில்லாத அந்த கரணம் இருக்கே அதுக்குத்தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா வந்து ஒன்று, அந்த கரணங்கள் பல. ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு அந்த கரணம்னு பார்த்தோம். அந்த கரணத்துக்குத்தான் பந்தம் மோட்சம். ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா எப்பொழுதும் மோட்சமாகத்தே இருக்குது. அதுக்கு எந்த பந்தமும் கிடையாது, எந்த விடுதலையும் கிடையாது. அது பரிபூர்ணமாக இருக்கிறது. அது அனாதியானது, ஆதி கிடையாது, அந்தமும் கிடையாது அந்த ஆத்மாவுக்கு. ஆனால் அந்த புத்தி இருக்கே இதுக்கு வந்து ஆதி இருக்குது. எப்போ உற்பத்தி ஆகிருக்கு, எப்போ உற்பத்தி ஆச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு உடம்பையும் எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு இந்த புத்தி. அது மோட்சம் அடைய வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஞானம் வந்துருச்சுன்னா, மோட்சம் அடைஞ்சிருச்சுன்னா புத்தி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பிம்பம் தனக்கு இல்லை என அறிவு வர சொன்னவாரோ. ஆத்மாவுக்கு பந்தமோ மோட்சமோ இல்லைன்ட்டார். பிம்பம்னா ஒரிஜினல், பிரதிபிம்பம்னா பொய். ஆத்மா வந்து பிம்பம் ஒரிஜினல், அதுக்கு பந்தமோ மோட்சமோ கிடையாது. பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அந்த கரணத்துக்குத்தான் அந்த பந்தமும் மோட்சமும் அப்படிங்கிறார். இப்போ ஒரு உதாரணம், ஒரு குடம் இருக்குது, குடத்துக்குள்ளே தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கிறது வரைக்கும் அதுக்கு உள்ள சூரியன் பிரதிபிம்பிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணி இருக்கிறது வரைக்கும் சூரியன் பிரதிபிம்பிச்சு உள்ளே ஒரு சூரியன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தண்ணி இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கிடுவோம், வெறும் குடம் இருக்குன்னா அங்கே உள்ளே வந்து பிரதிபிம்ப சூரியன் இருக்காது. என்ன ஆச்சு? உள்ளே இருந்த அந்த பிரதிபிம்ப சூரியனானது அந்த சூரியனோட ஐக்கியமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறது. உள்ளபடிக்கே இங்கே இது போய் அங்கே ஐக்கியம்லாம் ஆகலை.
தண்ணி இல்லை, பிரதிபிம்பிக்கலை. இந்த பிரதிபிம்ப சூரியன் அந்த பிம்ப சூரியனத்தோடு ஐக்கியமாயிடுச்சுன்னு ஒரு உபச்சாரத்துக்கு சொல்கிறது. ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லுவாங்க. இது ஒரு உபச்சாரத்துக்கு. இருக்கிறது பிம்பம் ஒன்று தான். இது பிரதிபிம்பம். தண்ணி இருக்கிறதுனால பிரதிபிம்பம் தெரிஞ்சிச்சு. தண்ணின்னா என்னது? அஞ்ஞானம். அஞ்ஞானம் அவித்தை. இந்த அவித்தை அஞ்ஞானம் இருக்கிறது வரைக்கும் ஜீவன் தோன்றுவான். அவித்தை அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா இங்கே இருக்க ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிடுவான் அப்படிங்கிறது கருத்து. தண்ணியை நிப்பாட்டினா போதும், நீ ஒன்று ஐக்கியம்லாம் ஆக வேணாம், அது பாட்டுக்கு இருக்கும், அவ்வளவுதான். பிரம்மம் தானாக இருக்கும். இது ஞானம். அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா ஜீவத்தன்மை இருக்காது, அந்த கரணம் இருக்காது, அந்த கரணம் விடுதலை ஆகிறது. பிரம்மம் தானாக இருக்கும். பிரம்மம்னாலும் ஆன்மானாலும் அது தானாக இருக்கும். அதைத்தான் சொல்கிறார். அந்த பிம்பம் தனக்கு இல்லை என அறிவு வர சொன்ன ஒரு அந்த பிம்பம் தனக்கு இல்லைன்னா அந்த பிம்பத்துக்கு, அந்த ஆத்மாவுக்கு பந்தமும் மோட்சமும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிறோம். எப்பயுமே தெரிஞ்சுக்க, ஆத்மாவுக்கு பந்தம் கிடையாது, மோட்சம் கிடையாது. அது எப்போதும் அனாதியாக இருக்குது, அது விடுதலையாகத்தே இருக்குது, அது சுதந்திரமாகத்தே இருக்குது, அது ஒன்றுமே கிடையாது. இந்த அந்த கரணத்துக்குத்தான் பந்தம் மோட்சம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவித்தைங்கிற இருக்கிறது வரைக்கும் அந்த பந்தம் இருக்கும். அவித்தை போயிடுச்சுன்னா எந்த குடத்தில் தண்ணி இல்லையோ அந்த தண்ணி தான், அந்த சூரியன் தான் அதோடு ஐக்கியமாகும். பாக்கி தண்ணி இருக்கிறதெல்லாம் பிரதிபிம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் எந்த அந்த கரணத்துக்கு ஞானம் வந்திருக்கோ, ஆத்ம ஞானம் வந்திருக்கோ, அந்த கரணத்தில் தான், அதில் தான் ஜீவத்தன்மை வராது, ஆத்மா ஒன்றாக இருக்கும், அந்த கரணம் இருக்காது. இது விடுதலை ஆயிரும் அப்படிங்கிறத கருத்து. அவித்தை போச்சுன்னா அந்த கரணம் மோட்சத்தை அடையுது. அது எப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சரி, இந்த செய்யுளில் அந்த கரணத்துக்குத்தான் பந்தம் மோட்சம்ட்டார், ஆத்மாவுக்கு இல்லை என்பது சொல்லிட்டார். சொல்லி முடித்த உடனே அர்ஜுனனுக்கு அடுத்து ஒரு சந்தேகம். பரம் ஏகமாயும் அதில் பலர் சீவர் ஏதெனவே ஒரு கடலில் பலகுமொழி உதிப்பது போல் என்றவரோ. பரம் ஏகமாயும் அதில் பலர் சீவர் ஏதெனவே ஒரு கடலில் பலகுமொழி உதிப்பது போல் என்றவரோ. பரம் ஏகமாயும் பிரம்ம சைத்தன்யம் ஆத்ம சைதன்யம் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் பலர் சீவர் ஏதெனவே, அதில் ஏன் பல சீவர்கள் தோன்றுகின்றார்கள்? தோன்றுவதற்கு ஏது எனவே, யாது காரணம்? அந்த நானா ஜீவர்கள் தோன்றுவதற்கு யாது காரணம் என்று அர்ஜுனன் கேட்குறான். பிரம்மா ஆத்மா ஒன்றாகவே இருக்க வேண்டியது. இது பல ஜீவர்கள் பல அந்த கரணம் தோன்றுவதற்கு யாது காரணம் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். அதுக்கு சொல்கிறார், ஒரு கடலில் பலகுமொழி உதிப்பது போல் என்ற ஒரு சமுத்திரம் ஒன்று தான், கடல் ஒரே கடல் தான். ஒரே கடலில் நிறைய குமிழிகள்லாம் தோன்றுதில்லை. அதை போல் இன்னும் நிறைய ஜீவர்கள் அதான் தோன்றியாச்சு. ஜீவர்கள் அளவற்று தோன்றிட்டார்கள், அவ்வளவு. கடலில் ஏன் குமிழி தோன்றுச்சு, தோன்றதுக்கு என்ன காரணம், இப்படிலாம் விசாரணை பண்ணால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கடல்னு இருந்தால் அதில் குமிழி தோன்றத்தையும் செய்யும். அதே போல் பிரம்மம்னு இருந்தால் அதில் அவித்தை அந்த கரண ஜீவன் தோன்றத்தையும் செய்வான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சமுத்திரத்தில் வாயுவினால் பல குமிழிகள் தோன்றுவது போல்
அவித்தை காமம் கர்மங்களினால் பல ஜீவர்கள் தோன்றுவார்கள். அதாவது அவித்தை காமம் கர்மம்னு சொல்லுவாங்க. அவித்தைனா அஞ்ஞானம், காமம்னா ஆசை, கர்மம்னா சஞ்சீத கர்மத்தை குறிக்குது இந்த இடத்துல. இது 3 இருக்கிறது வரைக்கும் நமக்கு பிறவி வந்துக்கிட்டே இருக்குங்கிறார். அவித்தை காமம் கர்மம். அவித்தைனா அஞ்ஞானம். அதாவது அஞ்ஞானம் இருக்கிறது வரைக்கும் நமக்கு பிறவி வரும்ட்டார். அதே மாதிரி ஆசை இருந்தாலும் பிறவி வரும். பகவானே சொல்லியிருக்கிறார், இறக்கும் தருவாயில் எதை நினைக்கின்றாயோ அது ஆவாய், அதை அடைவர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எந்த ஆசை இருக்கோ அதுக்குனால பிறவி வரும். அதே மாதிரி சஞ்சீத கர்மம், நம்ம செய்த அந்த கரணத்தில் சஞ்சீத கர்மங்கள் அடங்கி இருக்கின்றன. ஒவ்வொருத்தரும் அந்த கரணத்துலேயும் ஒவ்வொரு சஞ்சீத கர்மங்கள்லாம் இருக்குது. எம்புட்டோடு பென் டிரைவரில் எம்புட்டோ அடங்கியிருக்கு. வெளியே தெரியல, போட்டு பார்த்தா தெரியுது, என்னென்னமோ வருது. அதே போல் அந்த கரணம் சூக்குமமாக இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுடைய எத்தனையோ மனித பிறவிகளில் செய்த கர்மாக்கள், அதுக்குத்தான் சஞ்சீத கர்மம் அது உள்ளே இருக்குது, சூட்சுமமாக இருக்குது. அதுக்குத்தான் சஞ்சீத கர்மம்னு பேர். அவித்தைன்னா நான் யாருன்னு தெரியாமல் இருக்கிறது. அப்போ இந்த 3 இருந்தால் நமக்கு பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். ஆசை, கர்மம், அஞ்ஞானம். அஞ்ஞானம்னா தன்னை யாருன்னு தெரியாமல் இருக்கிறது. அஞ்ஞானம் போகணும்னு என்ன செய்யணும்? ஞானம் வரணும், ஆத்ம ஞானம் வரணும். அஞ்ஞானம் வந்துருச்சுன்னா, அஞ்ஞானத்தை போயிடுச்சுன்னா ஞானத்தினால நான் உடம்பு கிடையாது, ஜீவன் கிடையாது, நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆத்மாதே, நான் எப்பயும் பரிபூர்ணமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரமந்தே நான்கிற அந்த அறிவு வந்துருச்சுன்னா, அந்த ஞானம் வந்துருச்சுன்னா உலக விஷயங்களில் ஆசை இருக்காது. யாருக்கு உலக விஷயங்களில் ஆசை இல்லையா அவங்களுக்குத்தான் இந்த ஞானம் வரும். நான் ஆத்மாங்கிற ஆனந்த வடிவத்தில் இருக்க முடியும். யாருக்கு ஆசை இருந்து அல்லல் படுறாங்களோ அவருக்கு ஞானம் வரலைன்னு அர்த்தம். இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆசையோடு இருக்காங்கன்னா ஞானம் வரல, அதனால் ஆசைப்பட்டு அலையிறாங்க, துக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று சஞ்சீத கர்மம். சஞ்சீத கர்மம் என்ன ஆகும்னு கேட்டால், ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா சஞ்சீதம்லாம் பசுமமாக போயிடும், எரிஞ்சு சாமலாக போயிடும். இப்படின்னு சாஸ்திரம்தான் பிரமாணம் கைவல்யத்தில் சொல்லியிருக்கு. சஞ்சீதமெல்லாம் ஞானம் தலை சுட்டு வெந்நீராக்கும் அப்படின்னு. அதனால் நம்ம என்ன பார்த்தோம்? பல ஜீவர் ஏன் வந்திருக்காங்க? இருக்கிறது பிரம்ம ஒன்று தானே அப்படின்னு கேட்டால், கடலில் பல குமிழி உதிப்பது போல் உதிக்குது. அப்போ அந்த ஒவ்வொன்றும் மோட்சத்தை அடையணும்னா ஞானம் வரணும். ஞானம் வந்தால் அஞ்ஞானம் போயிடும். அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா ஞானம் வந்துருச்சுன்னா ஆனந்தமாக இருக்கலாம். ஞானம் வந்து சஞ்சீத கர்மம் போயிடும். 3 போயிடுச்சுன்னா நம்ம மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறத கருத்து. அதுக்கடுத்து அர்ஜுனுடைய கேள்வி, சிவனது தானென்றும் சேரும் பிரமமென்றும் ஆவதுவோ பேரின்பம் ஆங்கது எனக்கு ஓதுமேன. நான் ஜீவன், தன்னதுடைய சொரூபம் ஜீவ வடிவம், அது சேரும். அந்த ஜீவன் வழிபட்டு அடைய தகுந்தது பிரம்மம். பிரம்மத்தை போய் இந்த ஜீவனானவன் வழிபட்டு பிரார்த்தனை பண்ணி பக்தி பண்ணி அடையிறதே பிரம்மம், அதுதான் பேரின்பம். அப்படி அடையிறது தான் பேரின்பமா அப்படின்னு அர்ஜுனுக்கு சந்தேகம். அது எனக்கு ஓதுமென, அந்த விஷயத்தை எனக்கு நீங்கள் சொல்லணும்.
இப்போ இறைவன் இருக்கிறான், பக்தன் இருக்கான், அவனை உபாசனை பண்ணி இறைவனை அடைகிறான் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்து பக்தியிலும் இருக்குது. அடையிற சாலோபம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுச்சிய பதம், அது பக்தினால் அடையக்கூடியது. இங்கே நான் ஜீவன், நானும் ஒருவரை உபாசனை பண்ணி தியானம் பண்ணி பிரம்மத்தை போய் அடையிறது, அதுதான் பேரின்பமா அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். அப்படித்தான் நிறையா பேர் நினைக்கிறாங்க. நம்ம பிரம்மத்தை உபாசனை பண்ணணும், நிர்குண உபாசனை பண்ணணும், நிர்குண உபாசனை பண்ணினால் நம்ம பிரம்மமாகலாம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம ஜீவனாக இருக்கிறோம், உபாசனை பண்ணி பிரம்மத்தை அடையிறோம் அப்படியா அப்படின்னு, அதுதான் பேரின்பமா அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். அப்போ என்ன சொல்கிறார், ஏகம் பிரம்மம் இரண்டில நீ வேறுமல, சோகமூறும் பேதமரில் தோன்றும் இன்பம் என்றவரோ. பிரம்மம் ஏகம், ஏகம் பிரம்மம், ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம். பிரம்மம் ஒன்று தான் இருக்குது, பிரம்மம் ஒன்று தான் இருக்குது, ஆத்மா ஒன்று தான் இருக்குது, இரண்டு இல்லை, துவைதம் கிடையாது. அதைத்தான் சொல், ஏகம் பிரம்மம் இரண்டிலை நீ வேறுமல, நீயும் அந்த பிரமத்துக்கு அந்நியமாக இல்லை, பிரமத்துக்கு அந்நியமாக நீயே இல்லை. அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், நீ பிரமத்துக்கு அந்நியமாக நீயே இல்லை. சோகம் வரும் பேதமரில் தோன்றும் இன்பம் என்றவரோ, துக்கம் பொருந்துறதுக்கு ஏதுவாக பேத புத்தி போயிடுச்சுன்னா பிரமானந்தம் உண்டாகும் அப்படிங்கிறார். துன்பம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பேதந்தேன். பேதம்னு வேறுபாடு, வேறுபாடாக பார்க்கறதுனால நமக்கு துக்கம் வந்துடுது. எப்படி வேறுபாடு? அதாவது ஈஸ்வரன் ஜீவபேதம், ஈஸ்வர ஜடபேதம், ஜீவ ஜடபேதம், ஜீவ ஜீவ பேதம், ஜட ஜட பேதம்னு 5 வகையான பேதங்கள்லாம் இருக்குது. ஈஸ்வர ஜீவ பேதம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறான், ஜீவர்கள் நம்ம இருக்கிறோம், நம்ம எப்பொழுதும் ஈஸ்வரனை வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இது ஒரு பேதம். ஈஸ்வரன் வேறு, ஜீவன் வேறு. அப்படி இருக்க போய்ட்டு நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம், இது ஒரு பேதம். அப்புறம் ஈஸ்வர ஜடபேதம், ஈஸ்வரன் இருக்கிறான், சடப்பொருள்கள் இருக்குது, பஞ்சபூதங்கள்லாம் சடப்பொருள்கள், எல்லாமே சடப்பொருள்கள், இப்படிங்கிறது ஒரு பேதம். ஈஸ்வரன் வேறு, சடப்பொருள்கள் வேறு. ஜீவ ஜடபேதம், நம்மெல்லாம் ஜீவர்கள், இங்கே இருக்க சடப்பொருள்கள்லாம் இது வேறு வேறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிறகு ஜீவ ஜீவ பேதம், ஒவ்வொரு உடம்புலேயும் ஒவ்வொரு ஜீவன் இருக்கிறான், அதனால் எல்லா ஜீவர்களும் வேறு வேறு அப்படிங்கிற பேதம். 4 சடப்பொருள்களுக்குள்ளே ஒரு பேதம். இந்த டேபிள், இது பேனா, இது அது பஞ்சபூதங்கள், மண், இது தண்ணி, இப்படியெல்லாம் சடப்பொருள்களுக்குள்ளே ஒரு பேதம். இப்படி 5 வகையான பேதங்கள்லாம் இருக்குது. இந்த 5 வகையான பேதங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு துக்கம் வருது. ஆனால் இருக்கிறது பிரம்ம ஒன்று தான் இருக்குது. அந்த பேத புத்தி உனக்கு நீங்கிருச்சுன்னா, இதெல்லாம் இல்லை, இருக்கிறது பிரம்ம ஒன்று தான் இருக்குது, பாக்கியெல்லாம் மாயா தோற்றங்கள், பூரா மாய தோற்றங்கள், ஜகத்து ஜீவர்கள் ஈஸ்வராதிகள் அனைத்தும் மாயா தோற்றங்கள், இருக்கிறது பிரம்ம ஒன்று தான் இருக்குது. கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற நகரை போல, கண்ணாடிக்குள்ளே தெரிகின்ற இந்த நகரை போல, கண்ணாடிங்கிறது பிரம்மம், இந்த நகரங்கிறது ஜகத்து ஜீவர் பரங்கள், இவைகள் எல்லாமே ஒரு தோற்றம்தான். இந்த ஜெகஜீவபரம் கண்ணாடிக்குள்ளே தான் தெரியுது, கண்ணாடி தான் ஒரிஜினல், இவைகள்லாம் பொய் அப்படின்னு அப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, அதை போல் இதுதான் ஞானம். திருச்சிற்றம்பலம். அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம்.